ஹே கைஸ், இன்னைக்கு நாம் அன்கண்ட்ரோல் லவ் சீரீஸ்ல இரண்டாவது சீசனை பார்க்க போறோம். இந்த சீரீஸ் பார்த்தோம்னா அன்கண்ட்ரோல் லவ் சீசன் 1 தொடர்ச்சி தான். ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க, அப்பதான் அந்த கதையை கண்டினியூ பண்றதுக்கு சரியா இருக்கும். சரி, இப்ப கடைசி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? சித்த 3 தடியன்கள் சேர்ந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ராய் சரியான நேரத்துல அங்க வந்து சித்த காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி பார்த்தோம். இனி அது தொடர்ச்சி என்ன நடந்தது, ராய் சித்திக்கிட்ட தன்னோட காதல சொன்னாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இந்த கதையை இன்னைக்கு ராய் சொல்ற மாதிரி சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு சித்துக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் தான் ஒரு காரணம். நான் ஜெயனை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயன் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். அவ அப்படி அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு பார்ல பேசிட்டு இருக்கும் போது அதே பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சித்தையுமே கவனிச்சேன். சித்த பார்த்ததும் இவன் நியூயார்க்கை விட்டுட்டு இங்க என்ன பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு அவளோட மொத்த கோபத்தையுமே சித்த மேல காட்ட முடிவு பண்ணி 3 தடியன்களை செட் பண்ணி சித்த அடிச்சு என்கிட்டயே வர முடியாதபடி பண்ண சொல்லி அனுப்பியிருந்திருக்கு. அவதான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சதும் அதே கோபத்தோட நான் அவளை பார்க்க, அவ கழுத்தோட பிடிச்சு தூக்கி நிறுத்து. உன்னால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சு? நீ மட்டும் ஒரு பொண்ணா இல்ல, இந்த நிமிஷம் நடந்திருக்கிறது வேற. நான் சொல்றத உன் காதை திறந்து நல்லா கேட்டுக்கும். இன்னைக்கு நடந்த மாதிரி நீ எப்பவுமே நடக்க கூடாது. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு நான் கிளம்புனேன். அப்படி நான் கிளம்பும் போது நான் இதெல்லாம் காதலுக்காக தான் பண்ணேன், என்னை விட்டுட்டு போகாத ராய், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, உனக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ அப்படி சொல்லும் போது நான் அவளையுமே காயப்படுத்திருக்கேன் அப்படிங்கறது புரிஞ்சது. அதுக்கு தண்டனையா இருக்கட்டும்னு அவ கிட்ட போய் அவ பக்கத்துல இருந்து பாட்டில் எடுத்து என் மண்ணிலே உடைச்சிட்டு, பாரு ஜி, இதுல சித்தோட தப்பு எதுவுமே இல்லை, இல்ல இது பத்தாது, இப்போ உன்னோட கோபம் குறையல அப்படின்னு உன்னோட கோபத்தை என்கிட்ட கட்டு, பட் சித்துக்கிட்ட நெருங்க கூட முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சித்துக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி படுக்க வச்சேன். பட் அப்பவுமே அவன் மயக்கத்துல தான் இருந்தான். எப்ப சித்து கண்ணை திறப்பு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்திலேயே நான் படுத்திருந்தேன். ஒரு வழியா சித்துமே கண்ணை திறந்ததும் நான் சந்தோஷத்துல சிரிச்சிட்டு, நீ நல்லா இருக்கியாடா, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்ப சித்தும் சிரிச்சுக்கிட்டு, இல்ல மாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் லைட்டா 3 தடியன்களை ஒத்தால வெளுத்து விட்டுருக்கேன்ல, சரி உனக்கு அடிப்பட்டதுல மெமரி எல்லாம் எதுவும் ஆயிரல, நேத்து நெட்டு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்ப சித் எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன சொன்னீங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அடப்பாவி அப்படின்னு நினைச்சிட்டு, சீதிக்கிராம சித்தப்பன்னு சொன்னேன்டா, என்கிட்ட சத்தியமாவே மறந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்ப சித்தும் எதுவும் சொல்லாம என்னையே பார்த்துட்டு இருந்தேன். நான் மறுபடியுமே அவன் மயக்கத்துல இருந்த போது சொன்ன எல்லாத்தையும் சொன்னேன். கடைசியா இந்த சித்தி எப்பவுமே இந்த ராய்க்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு சொன்ன. அப்பவும் சித்தி எதுவுமே சொல்லாம வழக்கம் போல ஸ்மைல் மட்டும் பண்ண. சித்தி எப்பவுமே அதிகமா பேச மாட்டேன், கொஞ்சம் ஷை டைப் தான். பட் இந்த முறை எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவுண்டரிஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் என்னன்னு தெரியல, சித்து வந்ததுல இருந்து என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு இருந்தது. நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, பட் நான் அந்த காதலை வெளிப்படுத்த அவனை நெருங்கும் போதெல்லாம் சித்து என்னை விட்டு விலகியே ஓடிட்டு இருந்தான். ஆபீஸ்ல அவனை நெருங்க நான் முயற்சி பண்ண, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ், வேண்டான்னு சொல்லி என்ன விலகிப்போம். சரி, வீட்டுல அவனை நெருங்க முயற்சி பண்ணா ஏதேதோ ஒரு காரணம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே என் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. சித்தியே இப்படி பண்றான், ஒருவேளை அவன் என்ன அவாய்ட் பண்ண நினைக்கிறேனா, இல்ல நடந்தது நினைச்சு இப்போ அப்செட்டா இருக்கிறேனா அப்படின்னு குழப்பமாவே இருந்தது. சரி, அவன்கிட்ட கேட்டுறலான்னு முடிவு பண்ணி ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது நான் அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். என்னாச்சு சித்து, உனக்கு நீ எப்பவுமே அப்செட்டா இருக்கிற மாதிரியே இருக்கிய, என்ன ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டு. அப்ப சித்து, அப்படிலாம் எதுவும் இல்லை மாஸ்டர், நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன. அப்ப நான் அதிகமா யோசிக்கிறேன்னா, இல்ல நீ என்ன முட்டாளாக்க நினைக்கிறீ, திரும்ப வந்ததுல இருந்து இப்படிதாண்டா இருக்க, நீ ரொம்ப மாறிட்ட சித் அப்படின்னு சொன்ன. அப்ப சித், இருக்கலாம் மாஸ்டர்,
பட் இப்பெல்லாம் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் சமாளிக்க தான் பார்த்தேன். இவ எப்ப கேட்டாலும் இதே பதிலே சொல்றான் அப்படிங்கிற காண்டுல, சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம்டா, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மட்டும் சொன்ன. வீட்டுல சித்தி எனக்காக சமைச்சிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு அவனை ஹக் பண்ணிக்கணும் போல ஆசையா இருந்தது. ஸோ நான் ஆசையா அவனை போய் ஹக் பண்ணிட்டு அவனோட காதை கடிக்க பார்த்தேன். அப்ப சித்தி என்னை தள்ளி விட்டுட்டு, டின்னர் இப்ப ரெடி ஆயிரும் மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. அப்ப எனக்குமே கோபம் வர ஆரம்பிச்சு. இப்பதான் நம்ம ஆபீஸ்ல இல்ல சித், இப்போ உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற? பேசிதான் தோலையும். நீ எனக்கு தான் சொந்தம்னு உனக்கு தெரியும்ல, எப்ப எனக்கு என்ன தோணுதோ அதை பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா அப்படின்னு சொன்ன. அப்ப சித்தி என் கைய உதறி விட்டுட்டு, மாஸ்டர் நம்ம இன்னும் குழந்தைங்க கிடையாது, நம்ம கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கணும், இல்லைன்னா பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப நானும் அவன் மேல இருந்து கைய எடுத்துட்டு, ஓ இப்ப நான் பண்றதுல உனக்கு தப்பா தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபமா கிளம்புனேன். சித்தி என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். நான் எப்போ அவன் ஒரு பப்பியை நினைச்ச விளையாண்டு இருக்கிறத நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவன் டெம்ட் ஆன போது நான் என்னோட மொத்த வெறுப்பையுமே அவன் மேல காட்டிட்டு இருந்தேன். சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை விட்டு விலகி இருக்கவன் நினைச்சேன். பட் எனக்கு என் மனசு நிறைய காதல் இருந்தோம், அவன்கிட்ட சொல்லவும் முடியாம அவனை நெருங்கவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு நான் சித்துக்கிட்ட கோபப்பட்டாலும் அதே கோபத்தோட என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல. பாதி ராத்திரிலேயே நான் அவன் பக்கத்துல போனேன். அவன் தூங்கின மாதிரி படுத்துட்டு இருந்தான். சோ நான் அவனும் தூங்கிட்டதான் நினைச்சு அவன் பக்கத்துல போய் அவனை வழக்கம் போல நான் கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டேன். சரி தூங்கிட்டியா? நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுதுடா, ஆனா ஏன் கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியல, அது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ என்ன பண்ணாலும் என்னோட சித்து தானே, நமக்குள்ள இருக்கிற அந்த பாண்டு எப்பவும் மாறாதில்லை, பிளீஸ் என்னை விட்டு விலகி போறதை நிறுத்துடா அப்படின்னு உளறிட்டே நான் தூங்கினேன். அடுத்த நாள் காலையுமே விடிஞ்சது. நான் சித்த பக்கத்துல தேடிட்டே நான் கண்ணை திறந்தேன். பட் சித்தி என் பக்கத்துல இல்லை. சரி ரெடி ஆயிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரெஸ்ட் ரூம் கதவை ஓபன் பண்ணேன். பட் சித்து கதவை லாக் பண்ண மறந்து அங்க குளிச்சிட்டு இருந்தேன். அவன் கூட நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்திருக்கேன். இந்த 20 வருஷத்துல எத்தனை நாட்கள் நாங்க ஒன்னாவே குளிச்சிருந்திருக்கோம். பட் அந்த காதல் வந்ததாலதான் என்னமோ தெரியல, அன்னைக்கு சித்தி என் கண்ணுக்கு புதுசாவும் ஹார்ட்டாவும் தெரிஞ்சு. இப்படி நான் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது சித்தி என்ன பார்த்துட்டேன். இப்ப நான் அவனை நேருக்கு நேரா பார்க்க முடியாம லாக் பண்ணிட்டு குளி சித்து, இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, சோ என்னோட சூட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன். இப்படி நானே என்னோட காதல சித்துக்கிட்ட சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தா என்னோட தவிப்பையும் மன போராட்டத்தையும் அதிகப்படுத்துற மாதிரி எங்களோட லைஃப்ல இன்னொரு கேரக்டருமே என்ட்ராச்சு. கானர். கானர் ஒரு 17 வயசு பொடி பையன். சித்து வளர்ந்த அதே ஆர்ஃபனேஜ்ல தான் அவனும் வளர்ந்தான். பட் இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட 20% ஷேருக்கு அவன் தான் சொந்தக்காரர். அந்த ஃபேமிலியோட காட்ஃபாதர் கானரை தத்தெடுத்து வளர்த்திருந்திருக்காரு. பட் என்ன கெட்ட நேரம்னா, அந்த காட்ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் கானர் கிட்ட இருக்கிற அந்த 20% ஷேரையுமே பறிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில கானர் அப்பவுமே பணக்கார அனாதையா தான் இருந்தான். சித்த பார்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாருக்கு வெளியே மாப்பிள்ள மயங்கிறத கானரை பார்த்திருக்கான். அவனும் அதே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணிருந்திருக்கான். அடுத்த நாள் தான் நானும் சித்துவை நைட்டோட நைட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சித்துவும் கானரை மீட் பண்ணிக்கவே இல்லை. பட் எங்களோட அந்த பிசினஸ் மீட்டிங் அவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு. அன்னைக்கு பிசினஸ் மீட்டிங் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. பட் நான் சித்து எங்க இருக்கான் அப்படிங்கறத தேடிட்டு தெரிஞ்சேன். அப்பதான் சித்தும் கானரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். அவங்க பேசினது மொத்தமா என் காதுல விழலனாலும் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் என்னோட காதுல ரொம்ப தெளிவாவே விழுந்துச்சு. கானர் சித்து கிட்ட நீங்க கேயான்னு கேட்டுட்டு, எனக்கு தெரியும் நானும் ஒரு கே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதுதான் நானும் கரெக்டா அங்க போனேன். அங்க போனதும் சித்தார்த் எங்கடா போனேன், நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொன்னேன். அப்ப சித் சாரி மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் ஒண்ணும் இல்லை, பட் இருந்தாலும் நீ எப்போ என்ன சுத்தி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொடி என்ன பார்த்து நீ கீழே குறுப்போட கடைசி பையன் தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கானர்
நான் சித்துக்கிட்ட அப்படி பேசினது பிடிக்காத மாதிரி தேனாவட்ட உட்காந்துட்டு எஸ் மிஸ்டர் ராய் அப்படின்னு சொன்னேன். அப்ப நானும் பொடி பையன் நினைச்சிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். போலாமா சித்துன்னு கூப்பிட்டேன். அப்ப கார்னர் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சித்தார்த்துக்கிட்ட அவசர அவசரமா நம்பரை வாங்கிக்கிட்டேன். அப்பதான் அந்த பொடி பையனை இப்படி தெரியும், எங்க மீட் பண்ணீங்கன்னு நான் சித்தார்த்துக்கிட்ட கேட்டேன். சித்தும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கார்னர் என்ன மாதிரி ஒரு அனாதை தான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொல்லும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு நெருடலும் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம எங்க அந்த கார்னர் கூட பழக ஆரம்பிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சது. சோ நான் சித்துக்கிட்டேன், உனக்கு தெரியும்லடா இன்னும் 15 நாள் இங்க இருக்க மாட்டேன்னு. நான் பிசினஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் ஒழுங்கா வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். நீ அங்கங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், தொலைச்சிருவேன். நான் டெய்லி நைட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு கால் பண்ணுவேன். 3 தடவைக்கு மேல நீ என்னோட காலை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ண அடுத்த செகண்டே உன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்ன. அப்ப சேது, பட் மாஸ்டர் நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அப்ப நான் எப்படி அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்பனா நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா, நான் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்ல பேசி வச்சுட்டேன். நீ ஓவர் டைம் ஒர்க் பண்றது அங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் நான் இல்லாத போது எப்படி நான் உன்னை அலோவ் பண்ண விடுவேன்? சோ ஒழுங்கா என்னோட காலை அட்டென்ட் பண்ண பாரு அப்படின்னு சொல்லு. அப்ப சேது, நான் உன் மேல அக்கறையா இருக்கிறத நினைச்சு லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அவனோட சிரிப்பை பார்த்ததும் எனக்கு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதெல்லாம் சொல்லாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புனேன்.